ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல். இன்றைக்கி என்னோடய சமையலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே கிரிப்ஸியான மொறுமொறுப்பான பட்டர் முறுக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் 4 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு உளுந்து மாவை எடுத்திருக்கேன். உளுந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் வறுத்து இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் பெருங்காயம், பட்டர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூளும், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்திருக்கோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சால்ட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சால்ட்டு நல்லா தண்ணியோடு மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு மாவோடு நல்லா அது கலந்துருக்கும். இப்போ தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயம் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் நம்ம சேர்க்குறோம். பெருங்காயம் நீங்கள் ஆட் பண்ணுறது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அது கூடயே 2 ஸ்பூன் எள்ளும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். பட்டர் ரொம்ப அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதுவாகிடும் முறுக்கு. ஸோ அதனால் கரெக்டான அளவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் பட்டர் இதுக்கு ரொம்பவே தாராளமாக போதும். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி சப்பாத்தி பத அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், கையில் நம்ம எடுத்து இப்படி பண்ணும்போது நம்ம கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இதோடைய பதம் கரெக்டு. எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் போட்டு பார்க்குறோம். நல்லா பொரிஞ்சிருச்சு, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முறுக்கை இதில் ஒவ்வொன்றா சுட்டு எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக புழிஞ்சு நீங்கள் இது எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. நல்லா ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் சுட்டு எடுக்கலாம். பாருங்கள், இது நல்லா கலர் மாறணும். இப்போது பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கண்டிப்பாக டைம் எடுக்கும். இந்த மாதிரி கலர் மாறணும். அப்போ தான் அது உங்களுக்கு எல்லா சைடும் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு எடுத்துடுங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்கனால உங்களுக்கு உள்ளே போட்ட உடனே நல்லா மேலே வருது. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீங்கள் திருப்பி விடுங்க. இப்போது நம்மளுடைய சூப்பரான பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம இப்போது பிளேட்டிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டாட்டா.